ஹலோ எவ்ரிவன். லைஃப்பில் எல்லாருக்கும் நிறைய கனவுகளும் நிறைய ஆசைகளும் இருக்கும். நான் அப்படி இருக்கணும், நான் இப்படி ஆகணும்னு எல்லாருமே ஆசைப்பட்டிருப்போம். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நீ பெருசாக என்ன ஆக போகிற அப்படின்னு நம்மளை யாராவது கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்லுவோம். டீச்சர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், லாயர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், ஐஏஎஸ் ஐபிஎஸ்னு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவோம். பட் நம்ம ஆசைப்பட்ட அந்த இடத்த நம்ம இப்போ அடைஞ்சிட்டோமா அப்படின்னு நம்மளை கேட்டால் சில பேர் அவங்க ஆசைப்பட்ட இது அவங்களுக்கு கிடச்சிருக்கும். பட் நிறைய பேருக்கு கிடச்சிருக்காது. சரி, ஓகே, 10th முடிச்சிட்டோம், 12th முடிச்சிட்டோம், நமக்கான காலேஜ் இது தான், நமக்கான கோர்ஸ் இது தான் அப்படின்னு நம்மளும் போய் சேருவோம். அட்லீஸ்ட் இந்த கோர்ஸ்லையாவது நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்து காலேஜ் முடித்து வெளில வரப்போ ஒரு ஜாபோடு தான் வெளில வரணும், என் கையில் ஒரு வேலை இருக்கணும், நான் அந்தளவுக்கு இருக்கணும்னு சொல்லி அந்த ஆசையில் தான் நம்ம காலேஜும் சேருவோம். ஏன்னா எல்லாருக்கும் லைஃப்பில் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், நமக்கான ஒரு சொந்த வீடு, கார், ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணுன்னு தான் ஆசையாக இருக்கும். நோபடி ட்ரீம்ஸ் டு பி அ ஃபெயிலியர், ரைட்? யாரும் தோற்று போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. பட் ரியாலிட்டி அப்படி கிடையாது. காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கிராஜுவேட் ஆனதும் லைஃபே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிகிட்ருப்போம், இனிமேல் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. அடுத்து என்ன பண்ண போகிற அப்படிங்கிற இந்த கேள்வி நம்மளை சுற்றி இருக்க எல்லாரும் நம்மக்கிட்ட கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கு சில பேருக்கு பதில் இருக்கும். பட் மெஜாரிட்டி ஆனவங்களுக்கு அடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இருக்கும். நம்ம மக்கள் இருக்காங்களே, அடுத்து இதுதான் பண்ண போகிறேன்னு சில பேர் டெசிஷன் கரெக்டாக எடுத்துகிட்ருப்பாங்க. அவங்கள யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. பட் என்ன பண்ணுறதுன்னு தெரில, யோசிக்கணும், எனக்கு என்னன்னு தெரியலை அப்படின்னு யாராவது சொல்லிட்டா போதும், அவங்கள வச்சு செஞ்சுடுவாங்க. அவங்களுக்கு அட்வைஸை கொடுப்பாங்க. என் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க இதை பண்ணாங்க, எதிர் வீட்டில் இருக்கவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு அவங்களுக்கு கதையாக சொல்லுவாங்க. இல்லை நான் திட்டுவாங்க, இல்லை நான் இன்சல்ட் பண்ணுவாங்க. இப்படி பல விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்க்கு, அந்த டிகிரி முடித்த அந்த பர்சனுக்கு மனசில் என்னெல்லாம் ஓடிட்டுருக்கும் தெரியுமா? நம்ம படித்து முடிச்சிட்டோம், நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை படிக்க வச்சுட்டாங்க, இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம இருக்கோம், நமக்கு என்ன வேணும், என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட இப்போது நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம பணம் சம்பாரித்து நம்ம இப்போ கொடுக்குறதில்ல. ஸோ நம்ம பேரண்ட்ஸ்க்கு பாரமாக இருக்கோம், நம்ம படித்ததே வேஸ்ட்டு, நம்ம ஏன் படித்தோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா டிசைட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து அவங்க லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகிறாங்க, பட் நம்ம லைஃப் இன்னும் அப்படியே இருக்கே அப்படின்னு எக்கச்சக்கமான கேள்விகள் அவங்க மனசுக்குள்ளே வந்துட்டுருக்கோம். சில பேர் சரி ஓகே யூஜி முடிச்சிட்டோம், பிஜி பண்ணிடலான்னு பிஜி படிக்க போயிடுவாங்க. சில பேர் அவங்க ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் நான் இதுதான் படித்தேன், ஆனால் எனக்கு இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, என் பேஷன் இது தான் அப்படின்னு இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்தா ஆக்டிங்க்கு போயிருப்பாங்க, அவங்க பேஷனை நோக்கி போயிருப்பாங்க. சிலர் ஓகே சரி நான் ப்ரைவேட்டில் எங்கேயாவது ஒரு பக்கம் ஜாப் ஜாயின் பண்ணிக்கிறேன், சேலரி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போயிடுவாங்க. சில பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிப்பாங்க. இப்படி காலேஜில் ஒன்றா படித்த எல்லாரும் காலேஜ் முடித்ததும் அவங்கவுங்களுக்கு தகுந்த டிஃப்ரெண்ட்டான பாத்தை சூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்படி தான் எல்லா லைஃப்பும் இருக்கவும் போகுது. பட் ஒரு சிலருக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும். நான் என்ன தான் பண்ணட்டும், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நடுவில் கொஞ்ச நாள் கேப் எடுத்தால் நம்ம வேறு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அந்த டைம் எடுக்கிற கேப்பில் இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கலான்னு கூட சில பேர் நினச்சிருப்பாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் படித்தாலும் சரி, இல்லை அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாலும் சரி, நடுவில் ஒரு 1 or 2 years ஆகும். இப்போ கவர்மெண்ட் ஜாப்புமே நமக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிடைச்சாதான் 1 or 2 years. அப்படி இல்லை நமக்கு நிறைய அட்டம்ப்ட்ஸ் நமக்கு தேவைப்படுதுன்னா அது எவ்வளோ இயர்ஸ் நமக்கு தேவைப்படும்னே நமக்கு தெரியாது. அந்த இடைப்பட்ட நாட்களில் பணத்துக்கு என்ன பண்ணுறது, பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கலாமா, இல்லை பார்ட்
டைமாக ஒரு ஜாப் போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாமா, இல்லை ஃபுல் டைமாக ஒரு ஜாபுக்கு போவோம், ஒரு வர சேலரியை வச்சுப்போம், அப்புறம் அதை வச்சு நம்ம செலவை பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாமா அப்படின்னு தோணும். அப்புறம் சில டைம் எக்ஸாம்ஸும் கூட அவங்க சொன்ன டேட்டுக்கு இந்த கவர்மெண்ட் வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் சரி கட்டி தான் நம்ம லைஃப்பை நம்ம இன்னும் பெட்டராக ஆக்கிறதா இருக்குது. ஒரு ஆஸ்பிரண்ட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிராஜுவேட்டும் ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டும் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் கடந்து தான் வர வேண்டியதாக இருக்குது. சில பேரோட ஃபேமிலி நல்லா வெல் செட்டில்டாக இருப்பாங்க, ரிச்சாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மணி பற்றின ப்ராப்ளம் இல்லை. பட் மிடில் கிளாஸில் இருக்கவங்க இல்லை கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வரவங்களுக்கு மணி ஒரு மிகப்பெரிய விஷயம். பேஷன்னு சொல்லி டைம் எடுத்துக்கிறவங்களுக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம்னு சொல்லி அந்த 1 or 2 இயர்ஸ் மெனக்கிட்டு செலவு பண்ணுறவங்களுக்கும் மணி ஒரு மிகப்பெரிய தடையாக தான் இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் ஒருத்தரும் லைஃப்பில் வர வேண்டியதாக இருக்குது. அதாவது நமக்கு தெரியறதில்ல, ஒருத்தவங்க ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, லைஃப்பில் அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணணுன்னாலும் சரி, எத்தனையோ விஷயங்கள் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது. நம்மளோட ஹெல்த் ஆகட்டும், நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களோட ஹெல்த்து, மேரேஜு, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸு, எஜுகேஷ்னல் லோனு, நம்ம வயசு, பணம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முட்டுக்கட்டையாக தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி சுற்றி இருக்கவங்களோட அந்த இன்சல்ட் வேறு. ஸோ காலேஜ் முடிச்சு வர மேக்ஸிமம் கிராஜுவேட்ஸ் இந்த கஷ்டமான ஃபேஸை தாண்டி தான் வரணும். பட் சில பேர் லக்கி, ஏன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக அவங்க நினச்சதெல்லாம் கிடச்சிரும். பட் சில பேருக்கு லேட்டாக தான் கிடைக்கும். அப்போ அவங்களாம் அன்லக்கியான்னு கேட்டால் அன்லக்கின்னு சொல்ல முடியாது. பட் அவங்களாம் லேட்டான லக்கி, அவங்களுக்கு லக் லேட்டாக தான் வருது. ஸோ இதெல்லாம் தெரியாமல், அவங்களோட சுச்சுவேஷனும் அவங்க சூழ்நிலைகளும் தெரியாமல் அவங்கள மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது, அவங்கள சும்மா இருக்கியா, விஐபியாக இருக்கியா, வெட்டியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்கள இன்சல்ட் பண்ணுறதுன்னு உங்களை உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களையோ, உங்களை சுற்றி இருக்கவங்களையோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க. சரி ஓகே, நல்லா எக்ஸாம்ஸ் பண்ணுறியா, இல்லை வேறு எதாவது பண்ணணும்னு நினைக்கிறியா, நீ நல்லா ட்ரை பண்ணு. இல்லைனா சரி ஓகேடா, என்னதான் இருந்தாலும் உனக்கு வயசாகுது, நீ ஒரு பார்ட் டைம் ஒரு ஜாப் பண்ணிவிட்டு பண்ணு, இல்லைனா என் கூடவா இதை பண்ணிவிட்டு நீ பண்ணு, உனக்கு கையில் ஒரு அமௌண்ட் இருக்கும், அதை வச்சுட்டு நீ பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. அவங்கள இன்சல்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கவங்களுக்கும், இல்லை கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு 1 or 2 இயர்ஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறது, லைஃப் இப்படியே போயிடுமா அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் நம்ம தோற்று போகணும், கஷ்டப்படணும், சும்மா இருக்கணும்னு நம்ம நினைக்கல. நம்ம லைஃப்பில் ஏதோ ஒன்று பண்ணணும்னு தான் நம்ம இந்த டைம் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கிரேட் திங்ஸ் டேக் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு, ஒரு தேவையான விஷயம் பண்ணுறதுக்கு தான் இந்த டைம் நம்ம எடுத்திருக்கோம், வேஸ்ட் பண்ண கிடையாது. ஸோ நம்ம அந்த எஃபர்ட்ஸ் நம்மளை கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல நிலைமையில தான் கொடுக்கும். ஸோ நீங்கள் அந்த நம்பிக்கையை விட்டுறவே கூடாது. அதே மாதிரி சுற்றி இருக்கவங்களும் அவங்களோட நம்பிக்கையை பிரேக் பண்ணிடாமல் நடந்துக்கோங்க. அதாவது இந்த மாதிரி பேட் ஃபேஸ் எல்லோரும் கடந்து தான் வர வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோ போட்டதே ஏன்னா எல்லாரோட சக்ஸஸும் எல்லாருக்கும் தெரியுது. பட் ஒருத்தரும் அந்த சக்ஸஸ் அட்டைன் பண்ணுறதுக்கு படக்கூடிய கஷ்டமும், இந்த மாதிரி ஒரு பேட் ஃபேஸ், பேட் இயர்ஸ் எல்லாம் வெளியில் யாருக்கும் தெரியறதில்ல. அவங்களே ஒரு ஒர்த்லெஸ்ஸாக ஒரு அவ்வளோ அழுதுட்டு கண்ணீரோட கஷ்டப்பட்டுட்டு இருக்க இந்த சூழ்நிலைகள் யாருக்கும் தெரியறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் தாண்டி தான் அவங்க ஜெயிக்கிறதா இருக்குது. ஸோ இந்த இக்கட்டான கஷ்டமான சூழ்நிலைகளும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அதோடு சேர்த்து எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு நான் கேட்க வேண்டிய ஒரு வேண்டுகோள் இருக்குது. அதாவது என்னென்னா, எல்லாரையும் படிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். பட் அந்த படிப்பு நிஜமாகவே நமக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அந்த கல்வி தன்னை பயிலக்கூடிய அந்த மாணவர்களுக்கு எல்லாமே, மாணவிகளுக்கு எல்லாமே ஒரு நம்பிக்கையை தரணும்,
ஒரு தைரியத்தை தரணும், ஒரு வேலையை தரணும், ஒரு நல்ல மதிப்பை தரணும். அப்படி ஒரு கல்வி அந்த படிக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் வேலையும் மதிப்பையும் கொடுத்தா தான் அந்த கல்வியே முழுமை பெறும். அந்த மாதிரி ஒரு கல்வி தான் நமக்கு வேணும். படிச்சிருப்பாங்க எத்தனையோ பேர், இப்போ நானும் தான், என்னையும் சேர்த்தி தான், எத்தனையோ பேர் படிச்சிருப்போம். ஆனால் லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே தெரியாது, பயமாக இருக்குது, லைஃப் பயமாக இருக்குதுன்னு எல்லோரும் சொல்லுவோம். படிச்சிருக்கோம், நம்ம கையில் டிகிரி இருக்குது, பட் இருந்தாலும் நமக்கு அந்த நம்பிக்கையும் அந்த தைரியமும் நம்மக்கிட்ட இல்லை. பார்த்தீங்களா, சில பேர் படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள தைரியம் இருக்கும், இந்த தொழில் பண்ணி சம்பாரிச்சிக்கலாம், இது பண்ணி சம்பாரிச்சிக்கலான்னு. அந்த தைரியமும் நம்பிக்கையும் படித்தவங்கக்கிட்ட இருக்காது. அந்த கல்வி அந்த நம்பிக்கையும் அந்த தைரியத்தையும் கண்டிப்பாக வளர்க்கணும், நம்பிக்கையை கொடுக்கணும். நீ படிச்சுட்ட, உன் கையில் டிகிரி இருக்குது, இது கண்டிப்பாக உன்னை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கணும். அப்படிப்பட்ட கல்வியை மாணவர்களுக்கு கொடுங்க. அப்போ தான் அது முழுமை பெறும், அதுதான் தேவையானதும் கூட. எல்லாரும் படிக்கிறோன்னு படிச்சுட்டு எதுக்கு படிச்சோன்னே தெரியாமல் பயந்துட்டுருக்க சூழ்நிலை வேண்டாம். நல்ல கல்வி வேணும், நம்பிக்கையான கல்வி வேணும், அது நம்பிக்கையை கொடுக்குற கல்வியாகவும் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி ஒரு பேட் ஃபேஸில் இருக்கோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு நம்ம கூட, அதாவது நானும் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இருக்கேன். படித்து முடிச்சுட்டு இப்போ 2 இயர்ஸ் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாட்கள், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு பிஜிக்கு படிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாட்கள் இப்படி ப்ரிப்ரேஷனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இதுதான் ரியல் லைஃப்பில் மேக்ஸிமம் நடக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும். ப்ளஸ் உங்களுக்கும் இது வந்து எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தானே, உங்களுக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்கணும். அப்புறம் சுற்றி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க சுச்சுவேஷன் தெரியாமல் பேசக்கூடாதுன்னு சொல்லணும், எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி சொல்லணும்னு தான் நினச்சேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம கையில் டிகிரி இருக்குது, என்றைக்கு இருந்தாலும் நம்மளை அது காப்பாற்றும். ஸோ நம்பிக்கையை விட்டுறாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை முயற்சி பண்ணுங்கள். ஃபேமிலியும் கன்சிடர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானதையும் ஒரு சைடு வச்சு அதுக்கும் முயற்சி பண்ணுங்கள். நிச்சயம் நம்மளோட கனவுகள் சீக்கிரமாகவே நமக்கு நிறைவேறும், நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ கீப் டூயிங் வாட் எவர் யூ லைக். ஸோ நம்ம டைம் நிச்சயம் சீக்கிரமாக வரும். ஸோ அது வரைக்கும் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. டேக் கேர். பபாய். See you all in the next video பார்க்கலாம்.